நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஆட்டமா பாட்டமா பாட்டுக்கோ வேஷம் ஆரம்பம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில புது புது கான்செப்ட்ஸோட நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து தயாரா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரமும் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ்ல எல்லாருமே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அண்ட் இவங்களை வந்து என்கரேஜ் பண்றதுக்காகவே ஒரு சூப்பரான செலிபிரிட்டி நம்ம கூட இருப்பாங்க. இது எல்லாமே இந்த வாரமும் மிகவும் சிறப்பாக நடக்க இருக்கு. ஏமா அதெல்லாம் சரி, பிரியாணி கூட லெக் பீஸ் மாதிரி உங்க கூட ஒருத்தன் ஒட்டிக்கினே வருவாங்களே, அவங்க எங்க போனாங்க? யாரு கேக்குற நீ? அதான் கூட அது என்னப்பா பேரு, சோப்பு போடுறது வச்சிருப்பாங்களே. சபானா. ஓ சபானா இல்லன்ற தைரியத்துல இவ்ளோ பேச்ச உனக்கு? அவங்க இருந்தாலும் இப்படி தானே பேசுவோம். ஓ கலாய்ச்சி பயந்து ஊரை விட்டே ஓட்டாங்களா? அவங்க அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. 2-3 படத்துல வந்து அவங்க நடிச்சிட்டு இருக்கதால பயங்கர பிஸின்றதால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்னு தான் நான் வந்திருக்கேன். சங்கட்டமான விஷயம் தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இல்ல ஒன்னு பண்ணலாம், இவங்களுக்கு ரொம்ப வாய் ஆயிடுச்சு. உங்க எல்லாத்தையுமே அடக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஆண் மகனை வந்து இப்ப நான் இங்க இறக்க போறேன். ஏய் சூப்பர்மா, பண்ணதுலயே நல்ல விஷயம் தான். வெல்கம் தனிகை ஆன் ஸ்டேஜ். அண்ணா ஒரு நிமிஷம், அந்த ஆங்கர் நல்ல ஆங்கர் ஒருத்தன் வர, நாங்க கொஞ்சம் கூப்பிடுங்க. நீ இந்த 11 மணிக்கு டிவியில பேசி அந்த புள்ளவோட அந்த டாக்டர் தானே? அண்ணே 11 மணி டாக்டர் மட்டும் தான் பாப்பாராட்டு இருக்குது. சோ ஜோக்ஸ் அபார்ட், நம்ம இந்த நிகழ்ச்சிக்காகவே பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டே தான் இருக்கு. தனிகை எப்பவுமே நம்ம ஷோல வந்து ஒரு சூப்பரான செலிபிரிட்டி இருப்பாங்க. இன்னைக்கு வந்து யார் வர போறாங்கன்றதை நீயே சொல்லு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து கெஸ்டா இயக்குனரும் நடிகருமான திரு ராமகிருஷ்ணன், அதாவது நாங்களாம் வந்து செல்லம்மா ராம்கின்னு அழைக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் வந்து இன்றைக்கி நம்ம ஷோவுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காரு. இவர் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் வந்து சடனாக குங்குமப்பூவும் கொஞ்சுப்புறம் படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகமானார். ஸோ அதுக்கப்புறம் வந்து போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் படத்தை வந்து இயக்கி அதுக்கப்புறம் அதுலேயும் ஹீரோவாக நடித்தார். இப்போ வந்து நிறையா படங்களில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. நிறையா சூப்பர் ஹிட் படங்கள் வந்து அவரோட நடிப்பில் வந்து வெளிவரதுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அவரை வெல்கம் பண்ணிடலாமா? Yes, let's welcome Mr. Ramakrishnan on stage. So உங்களுடைய எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா காமெடி இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், அண்ட் ஹீரோயிசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு இயல்பான படமாக தான் நான் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அது நடிக்கிறதா இருந்தாலும் சரி, இயக்கிறதா இருந்தாலும் சரி. இந்த நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து நல்லா காமெடி பண்ண போகிறோம் அப்படின்னு நடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, இல்லாட்டி என்ன எதிர்பார்க்குறீங்க இவங்ககிட்ட இருந்து? இல்லை, நான் இதெல்லாம் ரெடி பண்ணும்போது நான் உட்காந்து வெளியில் உட்காந்ததை சும்மா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு சே அப்படி இல்லை. அதாவது ஒரு ஹியூமர் சென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஷோவோட அந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே தெரிஞ்சிடும் அப்படிம்பாங்க. எல்லாம் அந்த சவுண்டு லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது செக் 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 அப்படிம்பாங்களே, அப்படி நீங்கள் யாரோ சொல்லிட்டு இருக்கீங்க செக் செக்னு, அங்கேருந்து ஆடியன்ஸில் ஒருத்தர் வந்து செக்கெல்லாம் வேணாம் கேஷாகவே கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ இதுதான் அந்த ஷோக்கான ஆரம்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ராமகிருஷ்ணன் நல்லா நடிப்பாங்க, டைரக்ட் பண்ணுவாங்கன்றதை தாண்டி ரொம்ப அழகா பாடுவாங்க. அது எல்லாமே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து அரங்கேற போகுது. இது வந்து காமெடி ஷோ, இது வந்து சிங்கர் ஷோ. நான் இன்னொரு ஷோல சான்ஸ் கேட்டு இங்க வந்து நான் பாடிடுறேன் ப்ளீஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தா கூட இந்த நிகழ்ச்சிக்காக பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம ஷோல முதல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வர இருக்காங்க நரேன், மணி அண்ட் விஜய். லெட்ஸ் வெல்கம் them. இவங்க 3 பேர்கிட்டயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. இந்த 3 பேரும் இன்னைக்கு வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னா ஏதோ புதுசாக கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். என்னப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? விஜயகாந்த் வந்து ஒரு பிபிஓட டீம் லீடராக இருக்காரு. அவரோட சக எம்ப்ளாயிஸை வச்சு எப்படி கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்றாரு. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இவங்க தானா? எம்ப்ளாயி அவர் டீம் லீடர், இவர் தான் கஷ்டப்படுத்துகிற கஸ்டமர். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் துண்டை இடுப்பில் கட்டினேன்னா வேட்டி லூஸாக இருக்குது, பெல்ட்டு கட்டலன்னு அர்த்தம். அதே துண்டை தலையில் கட்டினேன்னா மழை பெய்யுது, என்கிட்ட குடையிலன்னு அர்த்தம். அந்த துண்டை தோளில் போட்டேன்னா பேக்கெட்டில் 10 காசு கூட இல்லை, அதை மறைக்கிறேன்னு அர்த்தம். அந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா துண்டு அழுக்காக இருக்குது, துவைக்க போகிறேன்னு அர்த்தம். இப்போ நான் வேட்டியும் கட்டலை, துண்டும் கட்டலை, பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. என் பேர் ஏசிஎஃப் ரமணா. ரமணாவா? தமிழ்நாட்டில் உங்கள் பேர் எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். ரமணானுங்க
அங்கே தங்கர் பச்சனா அமிதாப் பச்சன் சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஆள் திருந்தாமல் இருக்காங்க. தச்சா போ. மக்களே, நிறைய பேர் தமிழ்நாட்டில் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக தான் நான் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் கால் சென்டர். சொன்ன நீ காலி கீழே பார்ப்பியே, நான் வரமாட்டேன். மக்களே, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸை கால் பண்ணால் எப்படி நாங்கள் அட்டன் பண்ணுறது நீங்களும் பாருங்கள். ஹலோ, தமிழுக்கு என் 1 எழுத்தம். ஐயோ. செந்தமிழுக்கு என் 2 எழுத்தம். ஐயோ. பைந்தமிழுக்கு என் 3 எழுத்தம். ஐயோ. தங்கச்சி தமிழுக்கு என் 5 எழுத்தம். இப்படியே பேசுனே வச்சுக்க, உனக்கு கிறிஸ்தாவை வச்சு இப்படியே கொளுத்துவோம். கிருஷ்ணனுக்கு என் 1 எழுத்தம். பெட்ரோலுக்கு என் 2 எழுத்தம். டீசலுக்கு என் 3 எழுத்தம். ஐயோ முடியலடா. டேய், என் கஸ்டமர்கிட்ட பேசணும்னா நீ 13 அமுக்குவோம். 13 எப்படா அமுந்துருது? நீ 3 சேர்த்தமுக்கு 13. இந்த கனெக்ட் ஆக மாட்டேங்குது. எப்போ கனெக்ட் ஆகும்? ஐயோ. வணக்கம், நான் உங்க சூர்யா. இருந்துட்டு போ. தங்களுக்கு எவ்வாறு உதவலாம் சொல்லுங்க மிஸ்டர் விஜய். டேய், யாரா நீ? யாரை கட்டுற காலர் டியூன் டிஸ்டர்ப் பண்ண? என் பொண்டாட்டி என்ன டெய்லியும் போட்டு அடிக்கிறாடா. காலர் டியூனால கலவரம் வந்திருக்கு நினைக்கிறேன். அப்படி என்ன காலர் டியூன் வச்சிருக்காங்க? ஐயோ, எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி. இந்த காலர் டியூனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரியும். கண்டிப்பா சமுதாயத்துல இது ஒரு காலர் டியூனா ஏத்துக்கவே முடியாது. குடும்பத்துல தகராறு வரதுக்கு இது ஒரு காலர் டியூன் காரணமா தான் இருக்கு. ஐயோ, காரணம் தான். கேப்டன், இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ரெமெடி சொன்னீங்கன்னா அவருக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிருவேன். ரொம்ப சிம்பிள், என்னோட பாட்டு போடுங்க. அப்படி என்ன பாட்டு? மூக்குத்தி முத்தழகு, மூணாம் பிற பொட்டழகு, பொட்டழகு பொட்டழகு, பொள்ளாச்சி மண்ணில் வளைஞ்ச நெல்லு மணி பல்லழகு. ரெண்டு பேரும் நிறுத்துங்க. இப்போ இந்த பாடலை இவருக்கு செட் பண்ணி அனுப்பிச்சிட்டா இவர் குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும் சொல்றீங்களா? குடும்பத்தில் மட்டும் இல்ல, நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருண்டா. செட் பண்றா. இங்க பாருங்க பிரதர், பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். இந்த மாதிரி பாடலை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இந்த பாடலை செட் பண்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். டேய், ப்ரோக்ராம் 4 நிமிஷத்துல முடிஞ்சிருமேடா. போடா. கொடுத்த வேலையை கூட நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க. அடுத்த தம்பி யாருக்கான்னு பார்க்கலாம், அவர் எப்படி வேலை செய்யறன்னு பார்க்கலாம். வாங்க தம்பி, ஜெய். ஹலோ, நான் உங்க யாரும் சூர்யா பேசுறேன். வந்தவனே அழுவ. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், செல்ல பேலன்ஸ் இல்ல, நீங்க பேலன்ஸ் போட்டேன். கால் பண்ணா காலே போக மாட்டேங்குது. என்னடா பண்றீங்க? போட்டு விடுடா. அடடா, பொறுமையா பேசுடா, கொஞ்சம் பயந்து சும்மாடா. டேய், என்னடா பைதாசா? போட்டு விடுறேன்றல. அடடா, கொஞ்சம் நம்பர் சொல்றா, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேடா. டேய், 9655 அடடா, கொஞ்சம் பொறுமையா சொல்றா. டேய், 9655 யோ தம்பி, ரெண்டு நம்பரா சொல்லியா? பொறுமையா தான் பார்க்க முடியும். 9655 எப்படி ஒழுங்கா சொல்ல மாட்டேன் தெரியும். நானே போட்டு கண்டு முச்சிக்கிறேன். அடா, உங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல, காசு போடுங்க, கணக்கு போட்டுருவாங்க. டேய், நான் தான் போட்டேன்டல. அப்ப என்ன? உடனே மிஸ் கால கொடுத்து சொன்னேன், காசு தானே போட சொன்னேன். டேய், நான் போட்டேன்டா. சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், நான் காசு போட்டுக்கிறேன், நான் காசு வரலங்கறா. ஒரு பிரச்சனை போதுமே, ஃபேஸ் பண்ணாம பெரிய அதிகாரி கூப்பிட்டுருக்கீங்க. என்ன விஷயம்? சார் நீங்களே கேளுங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன். யோ சொல்லு, உன் பிரச்சனைடா. தம்பி, எந்த பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லுப்பா. என்ன போகும் பிரச்சனை? சார் சொல்லு தம்பி. பேலன்ஸ் இல்லைன்னாங்க. சரி, ஓகேவா? பேலன்ஸ் போட்டேன். கால் பண்ணா கால் போக மாட்டேங்குது. என்னது சொல்லு. சரி தம்பி, நீ காசை எதுல போட்ட? செல்லுல போட்டேன். எப்படி போட்ட? கையில போட்டேன். கையில போட்டியா? ஏன்டா டேய், ஃபோனுக்கு நீ சிம்ல தாண்டா போடணும், ஏன்டா கையில போட்ட? சரி, நீ எப்படி போட்டுன்னு கொஞ்சம் டெமோ காமி. செல்ல காமி. ஓ செல்ல காட்டியா தோப்ப, வேற யாரையா செல்லு வாங்கிட்டு வாயா. செல்லு கூட இல்லாம பேலன்ஸ் கேட்க மாட்டான். அட பரதேசி நாய்களா, உங்களை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணா என்ன செருப்பால தாண்டா அடிப்பாங்க. உங்களை கூட்டு வந்த பத்தியா என்ன சொல்லணும்? செல் இப்படி வச்சனா வச்ச பைசா அப்படி இருந்ததா? இருந்து. செல் இருக்கா? இருக்கு. செல்லு உள்ள பைசா போட்டேன். நம்ம அண்டா குண்டால அழகு வச்ச செட்டுக்கு இந்த மாதிரி லூசு தேவையா நம்ம நாட்டுக்கு? நாய, இந்த மாதிரி லூசு இருக்க வரைக்கும் ஃபோன் மட்டும் இல்ல எதையுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கஷ்டம்ல நான் ஹேண்டில் பண்ண முடியாது சார். இதுக்கே அலூரியே, உன்ன மாதிரி எம்ப்ளாய் வச்சு நான் எப்படி தெரியுமா ஆகணும்? ஆத்தா என்ன விட்டு போயிட்டியா ஆத்தா? சார் நான் ஒரு 3 நாள் லீவ் வந்துட்டா. நீ 3 நாள் லீவ் விடு, 30 நாள் லீவ் விடு. நீ கம்பெனி விட்டு போனாலே அதுதான் சந்தோஷம். வாங்க தம்பி, அடுத்தது நம்ம சிவா. எல்லாருக்கும் வணக்கம். இது ஆர்பிஎஸ் வழங்கும் அரக்காணம் ஆயில் வழங்கும் கை கால் சென்டர். லிஃப்ட் ஓபன் பண்ணி நம்ம முதல் கஸ்டமர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ சார், பிரதர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். பிரதர், உங்க பிரச்சனை என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்து வச்சிருவோம். எனக்கு என்ன பிரச்சனைலாம்
ஆன்லைன்ல படம் பார்த்திருந்தேன் சார். என்ன படம் பார்த்தீங்க? ஆன்லைன்ல படம் பார்த்திருந்தேன். புரியுது, சொல்லுங்க. ஆன்லைன்ல படம் பார்த்திருந்தேன். கிளைமேக்ஸ் வரும்போது ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க நீங்க? எனக்கு ஒண்ணே இது பேலன்ஸ்லாம் அதெல்லாம் போட்டு நெட்ல எனக்கு தட்டி விடுங்க. பிரதர், இப்போதைக்கு நான் செக் பண்ணி சொல்றேன். லைன்ல காத்துருங்க. சீக்கிரம் செக் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் கூட பேச கிடையாது. சீக்கிரம் செக் பண்ணி சொல்லுங்க. இது வரைக்கும் ஒரு கன்சிடர் சொல்றேன், கேக்குறீங்களா? கேளுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால தான் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டேன். கேப்டன் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் செஞ்சதுனால தான் ஒரு பல்பை பிடிங்கி 1000 ரூபாய்க்கு பிடிங்கி வச்சிருக்கோம். தம்பி எனக்கு பிடிச்சிட்டேன்பா. தமிழ்நாட்டில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் அதை நன்மைக்கு பயன்படுத்துகிறாங்க, சில பேர் தீமைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ எல்லாரும் அவங்களோட ஆதார் கார்டை இணைச்சிங்கன்னா 18 வயசு மேலே உள்ள மட்டும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம கான்செப்ட் ரெடி பண்ணோம். தம்பி உன்னோட ஆதார் கார்டை நீ லிங்க் பண்ணுப்பா. ஏய், நான் எதுக்கு என் டீட்டெயில்ஸை உனக்கு தரணும்? என் டேட்டாஸ்லாம் திருடி வெளியில் விற்கிறதுக்கா? பாகிஸ்தான் தீவிரவாதி கூட வித்ததே இல்லைப்பா. கை ஆடக்கூடாதுடா, கை ஆடக்கூடாது. ஓகேவா? எதுக்கு என் டீட்டெயில்ஸ்லாம் திருடி வெளியே வித்து இதனால பல பிரச்சனை வருதா? எதுக்கு வச்சிருக்க கால் சென்டர்? எதுக்கு வச்சிருக்க? எனக்கு வேணாம்டா. உன் செல்லும் வேணாம், உன் கால் சென்டர் வேணாம். நாசமா போய் தொலைங்கடா, போங்கடா. தம்பி எங்க போற? மதுரைக்கு போறேன். அது என் சொந்த ஊர் தான், நானும் போறேன். வரட்டுமா? இதாங்க இன்னைக்கு கஸ்டமர் கேர்ல நடக்கிற பிரச்சனை. நமக்கு ஒரு பிரச்சனைனா கஸ்டமர் கேருக்கு கால் பண்றோம். ஆனா நம்ம பிரச்சனையை கஸ்டமர் கேர் ஏஜென்ட் மேல தான் வந்து திணிக்கிறோம். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அவங்க அங்க இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி சக மனுஷங்க தான். அவங்க கிட்ட எப்பவுமே நம்ம பிரச்சனையை சொல்லி தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அவங்க இருக்காங்க. ஆனா நம்ம கோவத்தை எல்லாத்தையும் அவங்க மேல காட்டுறோம், கம்பெனி மேல கிடையாது. ஸோ இனிமே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது கொஞ்சம் கனிவா பேசுங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். நரேன் மணி விஜயோட அட்டகாசமான காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. சுமையா, கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறதில்ல, நம்ம ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, என்ன நோக்கத்துக்காக நான் இங்கே வந்தனோ சிரிக்கணும்னு வந்தேன். அதை இவங்களோட ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேயே நான் சிரிச்சிட்டேன். அது சிரிப்பு மட்டுமே இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வராங்கல்ல. ஸோ என்னென்னா, நமக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட தான் நம்மளோட கோபத்தை காட்டுவோம். அது வந்து அது ஒரு விதமான இயலாமைன்னு கூட சொல்லலாம். அது ஏன்னா நம்மளோட சுப்பீரியர்கிட்ட நம்ம கோவத்தை காட்ட சொல்லுங்களேன், காட்டவே மாட்டோம் நம்ம. ஏன்னா அவங்க வந்து நமக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, நம்ம அடிச்சிருவாங்க, உதச்சிருவாங்கன்னு. பலசாலியை விட நமக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட தான் அந்த கோபத்தை காட்ட. அதுதான் யார் மேலே இருக்கிற கோபம், அது வந்து யார் மாட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட அதை கொட்டிடுவோன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த கால் சென்டர்கிட்ட அவங்கக்கிட்ட திட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. பட் அதை அவங்கக்கிட்ட திட்டுறதை விட ஸோ இவங்க சொன்ன மாதிரி கனிவாக 4 வார்த்தையில் சொன்னோம்னா, கொஞ்சம் பாருங்கண்ணே, வேறு வழி இல்லை. நமக்கு காரியமாக வீரியமாக முக்கியம்னா நமக்கு காரியம் தான் முக்கியம். ஸோ அந்த வந்து நல்ல ஒரு காமெடியோடு அதை சொன்னது வந்து ரொம்ப நல்ல அருமையாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ எங்கள் டீம் வந்து இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா மெசேஜும் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சுந்தர் அண்ட் ஹர்ஷத் ரெடியாக இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் சுந்தர் அண்ட் ஹர்ஷத். பாட்டமா பாட்டுக்கோ வேஷம் ஆரம்பு. என்னடா இன்னைக்கு ஓவர் ஆட்டமா இருக்கு, என்ன விஷயம்? மன்னா, நம்ம அரண்மனைக்கு ஒரு நடன அழகி தேவைன்னு சொன்னீங்களே. ஆமாம். இது எப்படி பாருங்க? அடே, அழகியை கேட்டால் கிழவியை கூட்டி வந்திருக்கிறாய். ஆடுவாளா? ஆடுவாளாவா? 30 ரூபா கொடுத்து பாரு, 3 நாள் கண்ணு முடிச்சு ஆடுவா. ஆஹா, இவள் தான் நம்ம அரண்மனைக்கு தேவை. சபாஷ். சரி, என்னடா பண்ண போறீங்க இன்னைக்கு? கரண்ல நடக்கிற ஒரு இஷ்யூ, ஒரு அரசரும் ஒரு அமைச்சரும் கான்வர்சேஷன், பெட்வீன் கான்வர்சேஷன். வேங்கை மகன் ஒத்தையில நிக்க. மன்னா, ஓரமா நில்லுங்க. லாரியை விட்டு ஏத்திர போறானுங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல பாதி பேர் அவங்க மேல கான்ல இருக்கான். அதுவும் சரிதான். அரண்மனைக்கு செல்வோம். அடே அமைச்சரே, சொல்லுங்க. நான் ஏன் இன்று அரண்மனையை அவசரமாக கூட்டி உள்ளேன் தெரியுமா? வேலைக்காரி வரல, அதனால நீங்களே கூட்டி பெருக்கிட்டீங்க. அதே மூடா. எனக்கு மூடு இல்லை, உங்களுக்கு மூடா? என்ன நக்கலா? இல்லை மன்னா, உன்னை மாதிரி அமைச்சரெல்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல அமைச்சரை மாத்தணும். நாங்க முதலமைச்சரே மாத்தலான்னு இருக்கோம். என்னடா சொன்னா? அல்ல, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அமைச்சரை மாத்திருவோன்னு சொன்னேன். நான் கூட பயந்து விட்டேன். சரி, நம் நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு குளறுபடிகள், பிரச்சனைகள்? கல்வித்துறை சொல்லவே நான் கூசுகிறது. மன்னா, இப்பெல்லாம் கல்வித்துறை கலவித்துறையாக மாறிவிட்டது. அப்படியா? பல்கலைக்கழகம் பலானக்கழகமாக ஆகிவிட்டது. அப்பெல்லாம் அதிகாரிங்க மார்க் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இப்ப அதிகாரிகளே அட்ஜஸ்ட் பண்ணாதான் மார்க்கே போடுறாங்க. தெரியாதா உங்களுக்கு? தரம் உயர்ந்த கல்வி என்று விளம்பரம் செய்வது, பின்பு தரம் தாழ்ந்த செயலில் ஈடுபடுவது. மன்னா,
வெட்கம், அவமானம், வேதனை. அதை பத்தி நீங்க பேசாதீங்க, உட்காருங்க மூடிட்டு. யாரா இவள் நம்ம கையில் விளக்கேத்தி செல்கிறாள்? ஏய் நில்லு, யாரு நீ? எங்க இப்படி விளக்கை ஆட்டிக்கிட்டே போற? விளக்கு எடுத்துட்டு எங்க போவாங்க? கோவிலுக்கு. கோயிலுக்கா? வீட்டுல இருந்து விளக்கு எடுத்துட்டு போவாங்க, நீ என்ன வீட்டு வாசல்ல இருந்து எடுத்துட்டு போற? நான் பழனிசாமிக்கு அர்ச்சனை பண்ண மன்னா உன்னை தாண்டி தேடிக்கொண்டிருந்தேன். பழனிசாமிக்கு அர்ச்சனை கேட்கிறதா? மன்னா அவசரப்படாதீங்க, அவள் ஒரு பெண். ஏன் மன்னா இந்த அவசரம்? நான் பழனிக்கு நடைபாதையாக செல்கிறேன். அங்குள்ள முருகருக்கு அர்ச்சனை செய்ய போகிறேன். அப்பொழுது அந்த விரும்பத்தில் வருவது நீ இல்லையா? மன்னா தவறாக புரிந்து விட்டேனடா. மன்னா அவள் ஒன்றும் உங்களை மாதிரி விளம்பர பிரியை கிடையாது. என்னை டென்ஷன் செய்து விட்டார்கள். இப்பொழுது எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் செய்தே ஆக வேண்டும். அதனால் நமது ஆடல் அழகியை வர சொல். உன்னை கூப்பிட்டாரு, வாமா. இதையெல்லாம் உன் செட்டப் தானா? என் மனைவி அழகாக இருப்பாள். அடே பக்கி, இதெல்லாம் உன் ஏற்பாடு தானா என்று கேட்டேன். உங்களை மகிழ். இதை மட்டும் நன்றாக செய். வேற ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா இருங்கள். காசு லூசாக இருக்கு. சரி, உனக்கு இந்த அதிர்ஷ்டம், ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா? அதிர்ஷ்டம் ஜோசியத்துல நம்பிக்கை இருக்காவா? எங்கேயோ குனிஞ்சிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு கோட்டையில இருக்கீங்க. காலே விழுந்து கிடந்த உங்க கையில கவர்மெண்டே இருக்குது. அதை விடுடா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்துள்ளேன். எனக்கு சன்ரைஸ் கொடுங்க மன்னா. சர்ப்ரைஸ் எல்லாம் வேணும். அது சரி, நமது ஆட்சியை பத்தி மக்கள் என்ன பேசிக் கொள்றாங்க? உங்க ஆட்சிக்கு ரொம்ப வயசாயிருச்சு, படுத்த படிக்க கிடக்கு, 2 நாள்ல செத்துருன்னு சொல்றாங்க மன்னா. அது சரி, நமது நாட்டில் ஏதாவது பிரச்சனை போய் கொண்டிருக்கிறதா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மன்னா. என்ன பிரச்சனை அது? சொரிஞ்சிட்டு அப்படியே ஸ்கிரிப்ட பார்த்து சொல்லுங்க. நீங்கெல்லாம் 3 மணி ஆனதும் என்னை புகழ்ந்து பாடுவதற்கு வரிசையில் வந்து நிற்பார்கள் அந்த பக்கி பயல்கள். இன்று ஒரு பயலையும் காணவில்லை. மன்னா என்ன கடுப்ப கலப்பாதீங்க. போன தடவை ஒருத்தர் வந்து பாட்டு பாடி உங்களை புகழ்ந்து பாட்டு பாடி 10,000 பொற்காசு வாங்கிட்டு போனா. அவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே பொற்காசுலாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டீங்க. எவனாவது இன்னும் வருவானா? பைத்தியக்காரன். எவனை சொன்னா? அவனை புலவனே சொன்னேன். மூஞ்சி எல்லாம் அமைச்சரா வைத்துக் கொண்டிருக்கிறவா என் புத்தியை நானே தருகிறேன். இல்ல, இந்த வாடகைக்கு வாங்கின செருப்பாலேயே அடிக்கணும். நான் வந்து மாமிசம் வேட்டையாட வேட்டைக்கு செல்லலாம் என இருக்கிறேன். நீ வருகிறாயா? மன்னா என்ன? வேட்டை சுமாரான படம் தான். நாம இப்ப ரிலீஸ் ஆன இருட்டறையில் முரட்டு குத்துக்கு போக கூடாது. ஒரு மன்னன் என்று கூட பாராமல் ஐயோ மட்டமாக பேசுகிறாய். என்ன படம்? யாரெங்கே? மன்னா 2 டிக்கெட் தான் இருக்கு, அவ்வளவு பேரும் கூப்பிடாதீங்க. யாரடா அங்கே? என்ன படம் அது? இருட்டறையில் முரட்டு குத்து. இவனை பாலாளரையில் படுக்க வைத்து மன்னா வாயிலேயே குத்த வேண்டும். ஐயோ நான் வருகிறேன். எங்கே செல்கிறாய்? இல்ல மன்னா உண்மையாலுமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் இருந்துச்சு. நம்ம ராமகிருஷ்ணன் சார்ட்ட கேட்டலாம். பிரதர் எப்படி இருந்துச்சு? ராம்கி நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சிரிச்சுட்டே இருந்தீங்க, அந்த சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுட்டே இருந்தது. இல்லை, இது ரொம்ப ரொம்ப பிரமாதமான அரசியல் சட்டையர். இது ஒரு காமெடி அப்படின்றத தாண்டி ரொம்ப பிரமாதமாக சட்டையர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தையும் இப்போ நிகழ்வு என்னென்ன கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அதை ரொம்ப ரசிக்கும்படியாக அதே சமயத்தில் ரொம்ப யோசிக்கும்படியாக நீங்கள் வந்து அதை கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்களே. ஸோ அதுதான். ரெண்டாவது உங்களோட பாடி லாங்குவேஜ், உடல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டீங்க. சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக வச்சுட்டீங்க, ரொம்ப யோசிக்கும்படியாக வச்சுட்டீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ அர்ஷத் அண்ட் சௌந்தர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். நன்றி. இதுதான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கவி கிங் அண்ட் புருஷோத் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? Yes, let's welcome Kavi King and Purushot on stage. என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க கொடுக்க போறீங்க? இந்த வாட்டி ஒரு டாக்டர் கான்செப்ட், சேதுபதி தர்மபுரி சார்ல வந்து சேதுபதி சார் செமையா பண்ணியிருப்பாரு. அந்த கான்செப்ட் ஒரு சின்ன ஸ்பூஃப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தான். நிறுத்து. ஆமா, நான் சினிமா பாட்டு பாடினுக்கிற, சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா? சொந்த பாட்டை பாடுறா. பகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கேன், ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேட்குறேன்? அது சரி, அது என்ன அந்த கலைஞர்ல ஓரமாக உட்காந்துருக்க? கூப்பிடாப்பா. ஏய் அடிங்க, அவங்க நாட்டோட சரியான ஆட்டமே. நாட்டு புரிசுங்க, கம் ஹியர், ஸ்டார்ட் தி மியூசிக்.
மக்க கலங்குதப்பா மக்க கலங்குதப்பா மடி முடிச்சு இழுக்குதப்பா நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பெத்த மகராசா. எப்படி துணையா போவ அப்படியே ஜவ்வா இழுகிற பாரு சீ 4 பொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாட்டு பாரு சந்தோஷமா போவாப்ல. ஸ்டார்ட் மியூசிக். Thank you guys. Very good place. இன்னைக்கு யாருக்கிட்டும் இல்லாத ஒரு கெட்ட பழகம் என்கிட்ட இருக்கு. ஜி அந்த டாக்டர் நான் இல்லை, அது 11 மணி டாக்டர், அது வேற ஆளு, இது நல்ல டாக்டர். அவரை போய் பாருங்க. என்னவே கலாய்க்கிறியா? உன்னெல்லாம் பார்த்தா ஊரே கலாய்க்குண்டா. சரி உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்களா, வாயை திறந்தாலே ஒரு பஞ்சு டயலாகா வருது. அதுக்கு எதுனா சொல்லுங்கண்ணா. டேய் அது உனக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனா எங்க ஏதாவது பஞ்சு பேசு, என்ன பிரச்சனை பாப்பே? நீ அடிச்சா அடி விழும், நான் அடிச்சேன்னா இடி விழும். ஒரு முடி கூட விழுவாது, வச்சு கொண்டுருவோம். என்ன டேய் பஞ்சு டயலாக் இருந்தாலும் மனசாட்சி வேணா. இங்க வாங்க. இந்த நாய் ஒரு நாய், இதை அடிச்சா இடி விழுவுதான். சரி ரொம்ப நாள் மழை வரல, அடி கொஞ்சம் இடி அடிச்சு மழையா வரட்டும். இங்க பாரு என்னவே கலாய்க்கிறியா? பாசத்துக்கு முன்னாடி தான் பனு, பகைக்கு முன்னாடி புலி. அந்த படத்தை பார்த்து 10,000 பேர் பாலே வலைய போட்டு பிடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் புறா இல்ல சுறா. சுளுக்கு எடுத்துருவேன். நைட்ல தமனாவோட ரொமான்ஸ் பாடி இடுப்பு சுளுக்கத்துக்குச்சு, கொஞ்சம் எடுத்துட்டு போறியா? யோ என்னையா? இல்ல அங்கல கொஞ்சம் கீழே வேற லெவல்ல வரட்டுமா? லவ்ன்றவன் எவன்டா? நீ எவன்டா? யோ முன்ன வந்து நின்னு பாருயா. நீ முதல்ல கேமரா முன்ன நின்னு பாரு, அப்ப டைரக்ட் திட்டுவாரு. யோ இங்க பாரு, நான் அடிச்சேன்னா அப்படியே விரலாடும். விரலாடுறதாண்டா பெரிய பிரச்சனை இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் லவ் வருதுயா. உனக்கு எல்லா பொண்ணை பார்த்தா லவ் வருது, அதான பிரச்சனை? ஆமாயா. ஒரு செம்ம ஐடியா சொல்றேன் கேளு, எல்லாம் சால்வ் ஆயிரும். என்ன? ஓகேயா. ஆமா உனக்கு லவ் வரணுமா வரக்கூடாதா? எனக்கு லவ்வே வரக்கூடாதுயா. ஓ உங்க பேர் என்ன? என் பேர் சிம்பி என்கிற சிலம்பரசு. தம்பி உங்களுக்குலாம் ஸ்னேகனுக்கு சாரி கிட்ட உட்கார வச்சா ஸ்னேகான்னு சொல்லிட்டு லவ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆள் நீ உன்னை அடிச்சு கொன்றுவேன். உனக்கு வேணா லவ் வரமாதிரி ஓகே சொல்லட்டுமா? சொல்லுயா. உனக்கு எல்லா பொண்ணு பார்த்தா லவ்னு சொல்றீல்ல, அந்த பொண்ணு உன்னை கால் பண்ணி மேக்கப்போட செல்ஃபி உனக்கு கேளு. அப்படி கேட்டா கேட்டு பாரு. அமிச்சுன்னு வச்சுக்க, மேக்கப் போடாம சுமையா பார்த்தாலே சூப் வைக்கிற ஆயா மாதிரி தான் இருக்கும். அதனால நீ கேட்குற பொண்ணு மொக்கையாக தான் இருக்கும். உனக்கே லவ் பண்ற இன்ட்ரெஸ்டே போயிடும், வாழ்க்கையே வெத்துரு. அவள் தான். யோ லவ் பண்ண ஐடியா சொல்லுனாக்கா லைஃபே ஓட்ட ஐடியா சொல்றேன். ஓகே கோவப்படாத, இன்னும் ஐடியா சொல்றேன். லவ் வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணை செலவுட்டி புஜுகுட்டி குமுதா நான் உன்னை கல்யாணம் பண்ணுனா உன்கிட்ட எனக்கிட்ட இருந்து நீ என்னென்ன எதிர்பார்க்குறேன்னு கேளு. யோ அப்படி கேட்டா செத்து போயிடுவோடா. அவன் மேலே போகிற ஏரோப்ளேன்லேருந்து கீழே போகிற கார்லேருந்து அதுக்குள்ளே இருக்க டயர் வரைக்கும் கேட்பா. நீ வாழ்க்கையே எடுத்துருவேன். அப்புறம் எப்படி லவ் பண்ண போற? யோ போடா, எனக்கு லவ் வேணாம், ஒன்றும் வேணும். பரவா ஒழுங்கா ஜெயவயசு வருமா? வந்தா மட்டும் ஒழுங்கா பேசு. ஜெயவயசு எப்படி இருக்குமா? ஹலோ இன்னாங்க நினைச்சுக்கிறீங்க? நானும் பார்த்துட்டு வந்து காய்ச்சினே இருக்கிறீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை பிறகு தெரியுமா? காலைல சாப்பிட விடல, அப்படியே வந்துட்டேன். இல்ல இப்பெல்லாம் புக் அப்படின்னா மாத்தி வந்துடும். அப்புறம் என்ன தப்பா வச்சுக்கோங்க, நீ தானே கூட பர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு சேதுபதி. அப்படி இருக்கணும். என்ன ஒரு பிரச்சனை சரிங்களா? நீ தானா அது? இந்த நான் என்ன தெரியுமா பண்ணிடுது? நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்களே, பிரபல மாலில் ஒரு பஞ்சாயத்து டப்பாவை திருடி அடிவங்க நாய். என்ன தெரியுமா அது? 10 அஞ்சலி டப்பா. ஏண்டான்னு கேட்டா உங்களுக்கு தெரியாதா? ஒத்த அஞ்சலியா இருந்தாலும் 10 அஞ்சலியா இருந்தாலும் எனக்கு தான் இருக்கான். மூதேவி 10 அஞ்சலிக்கும் 10 அஞ்சலிக்கும் வித்தியாசம் சுத்துது நாய். என்னவே கலாய்க்கிறீங்களா? 4 வாட்டி வந்து 4 வாட்டி டைலாக் போடுறா. போட முடியா? ஐயா வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னாச்சியா? உங்களை பார்த்தா நல்ல டாக்டர் மாதிரி இருக்கீங்க ஐயா. ஐயா டாக்டர் மாதிரி இருக்கா? சரி ஓகே. என்ன எங்க பசங்களாம் அடிச்சு தள்ளிட்டானுங்க ஐயா. ஏன் தெரியுமா? எனக்கு கேன்சர் வந்துச்சுன்னு அடிச்சு தள்ளிட்டானுங்க ஐயா. அதுவும் எனக்கு வயசாயிடுச்சுயா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபீல் பண்ணாதீங்க.
தமிழ்நாட்டில் நிறைய நல்ல டாக்டர் இருக்காங்க. உங்களை ஃபுல் ட்ரீட்மெண்ட் காசு நான் எடுத்துக்கிட்டு நான் உங்களை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறேன். என்ன உங்கள் பையன் போயிட்டாங்க, உங்கள் பையன் வயசில் இருக்க நானும் உங்கள் பையன் தானே. இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நம்ம நாட்டுக்கு தேவையான மெசேஜ் ஒன்று இருக்குது, சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சரிங்கய்யா. இந்த மாதிரி பல டாக்டர்ஸ், உண்மையான டாக்டர்ஸ், நேர்மையான டாக்டர்ஸ் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதை ஒழிக்கிறதுக்குனே புதுசாக அவன் கிளம்பிக்குது. எஸ், தட்ஸ் அ நீட்டாக தூரமாக போகிறது நீட்டாமா. நம்ம நாட்டில் ஒரு நம்ம நாட்டில் முக்கியமான 3 மாவட்டங்கள் இருக்குது, சேலம், நாமக்கல். இந்த 2 மாவட்டமே பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் உயர்ந்த மாவட்டம். இதை கெடுக்கிறதுக்குன்னே அங்கே உள்ள மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுத முடியாது, பக்கத்து நாட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. பக்கத்து நாட்டுக்கு போய் எப்படி எக்ஸாம் எழுதுறது? பிக்னிக்க போகிறோமா, படிக்கிறதுக்கு போகிறோம்? இதெல்லாம் எப்படி யோசிக்கலாம்? ஏடா தைரியமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனே சொல்லிட்டாரு, எவ்வளோதான் ஓடிட்டு இருப்பீங்க, நின்று கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறோம். நீட் எக்ஸாம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எழுதுறதுக்கு வைக்கணும். இல்லை அப்படின்னா போன டைம் சொன்ன அதே வேலை தான், தமிழர்களுக்கு அரை போராட்டம் பண்ணவும் தெரியும், அதே நியாயம் கிடைக்காதப்ப அரைஞ்சு போராட்டம் பண்ணவும் தெரியும். பாய். கவி கிங் அண்ட் புருஷோத் 2 பேருமே வந்து ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. இப்போவுமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க தான் இவங்க 2 பேரும். இந்த முறை உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ராம்கி கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் ராமகிருஷ்ணன். நண்பர் விஜய் சேதுபதியில் அந்த வாய்ஸை கேட்டார்னா, என்னப்பா நான் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல பிரதர், அது உங்ககிட்ட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது பிரதர். அது எங்கே நான் ரொம்ப வியந்தேன் அப்படின்னா, அவர் ஜெய் வாய்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு பேக் டு விஜய் சேதுபதி அப்படின்னு டக்குன்னு நீங்கள் மாறினீங்களே, அதையும் நீங்கள் அவரோட வாய்ஸில் தான் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அது உண்மையிலே அது ஒரு பெரிய இண்டிவிஜுவல், அந்த ஸ்ட்ரென்த் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பர், வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக சிவா அண்ட் தினேஷ் ரெடியாக இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. என்ன கான்செப்ட்னா, நான் வந்து ஒரு கைடு, இவங்க வந்து ஃபாரின் லேடி, அவங்க வந்து கர்ப்பமான லேடி, அவங்க இல்ல சாதாரண லேடி தான் சொல்லுறதுக்கு ஒரு சிரிக்கிறாரு. அவங்க வந்து ஊர் சுத்தி காட்ட போறேன், இதான் கான்செப்ட். டடடடா ச்சே, இந்த மகாபலிபுரத்துல சுட்டரிக்கிற வெயில்ல இந்த கைடு வேலை பார்க்கறதுக்கு பதிலா சைடுல ஏதாவது வேலை பார்த்தாதான் நம்ம வண்டி ஓடும்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுவும் வந்து சமாளிக்க முடியுதா? அவன் மொபைல்லே பார்த்துடுறான்யா, ரூட்டு மேப்பு, எந்த கோயில எவன் கட்டினான்னு. போன வாரம் அப்படிதான் ஒரு வெள்ளைக்கார நாய், அவனுக்கு என்ன மரியாதை, ஒரு வெள்ளைக்கார நாய் வந்தான். நான் இந்த கோயிலை கட்டினது மகேந்திர பல்லவவர்மன், முதலாம் மகேந்திர பல்லவவர்மன். அவன் சொல்றான் இல்ல 2வது பல்லவவர்மன்றான். இவனுங்களை வச்சுன்னு நான் எப்படி குப்பை கொட்ட போறேன்னு தெரியலையே. ஒரு ஃபாரின் லேடி வருது, அதை ஒரே அமுக்க வேண்டியதுதான். ஆச்சுக்கு என்ன பகல் கனவு கண்றியா? பகல் கனவு கண்றியா மேன்? ஆடி போடி, நாட்டுல பல பேர் இப்ப பகல் கனவு தான் காண்றானுங்க. எவன் கனவு பழிக்க போகுதுன்னு தெரியல. ஐ எம் கைடு. கைடு ஐயா அப்படின்னா ஊரை சுத்தி காட்டுறவன். ஊரை சுத்தி? ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ ஒரு ஊர் சுத்தி அப்படின்னு. என்ன ஊர் சுத்தின்ட்ட? நல்ல வார்த்தை. அதாவது சரியா சொல்லணும்னா என்ன ஒரு வழிகாட்டு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, வழிகாட்டுவேன் எல்லாருக்கும். எங்க வழிகாட்டு? அது போல இங்க பாரு, நம்ம மகாபலிபுரத்துல நிக்கிறோம். இந்த இடம் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு தான் அர்ஜுனன் தபஸ். யூ நோ அர்ஜுன்? நோ, நான் சொல்றேன் கேட்டுக்க. இவளுக்கு தெரியல, ஏமாத்திடலாம். அதாவது ஒட்டகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஓட்டிக்கோ, வட்ட வட்ட போட்டுக்காரி, கத்திரிக்காய், கத்திரிக்காய், பேரிக்காய், மருதமலை. அர்ஜுன் இல்ல அர்ஜுனே, அந்த அர்ஜுன் தபஸ் செஞ்ச இடம் இதுதான். அதனாலதான் அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. மேன், இது அந்த அர்ஜுன் தவஸ் செஞ்ச இடம் இல்லே, பின்ன மகாபாரதத்துல வருவார் இல்லையே, அந்த அர்ஜுன் தவஸ் செஞ்ச இடம் இது. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? தம்மா தோண்டு செல்போன்ல இந்த நாய்ங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுதுங்கய்யா. எந்த கோயில எவன் கட்டினா, எந்த ரூட்ல போன, பாத்ரூம் போறதுக்கெல்லாம் மேப் போட்டு பாக்குறாங்கடா இவனுங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டேன். நீ சென்னையை பார்த்திருக்கியா?
ஏய் மேன் நான் வந்தது மெட்ராஸ் சுத்தி பார்க்க. ஓ மெட்ராஸை சுத்தி பார்க்க தான் நீ வந்தியா? நம்ம அங்க போயிடலாம். போலாமா? வா போலாம். ட்ரியோன் 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 ட்ரியோன். மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன். மெரினாவில் வீடு. ஆமா மெரினால ஒரு 10 பேர் நின்னாலே நம்மளை சுத்தி வீடு கட்டிடுறானுங்க. அப்புறம் நான் எங்க மெரினால வீடு கட்டுறது? சரி வீடுலாம் கட்ட வேணாம், வந்துட்டோம். இந்த முக்கியமான இடம் இதுதான் சென்ட்ரல். ஓ சூப்பர். ஏன் மேன் இதுக்கு சென்ட்ரல் ஏன் பேர் வந்துச்சு? இது நடுவுல கட்டி இருக்கானுங்க, அதுக்கு தான் இதுக்கு பேர் சென்ட்ரல். இத ஓரமா கட்டி இருந்தா சைட்ரல் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். யா ஐ அம் பிரில்லியன்ட் ஐ அம் பிரில்லியன்ட். இந்த பக்கத்துல வெள்ளைக்காரல் பில்டிங் இருக்கு பாத்தியா? வேற கலரே அடிக்க மாட்டானுங்க, கேட்டா வெள்ளை அரண்மனை ரேஞ்சுக்கு வச்சுக்கிறானுங்களா. இதுக்கு பேர் தான் ரிப்பன் பில்டிங். ஓ ரிப்பன் பில்டிங்? பின்ன ஓப்பன் பில்டிங்கா? ரிப்பன் பில்டிங் தாண்டி. ரிப்பன் பில்டிங் எங்கே இருக்கோ சரி, ஹேர் பென் பில்டிங் ஹேர் பின் பில்டிங் அதெல்லாம் எங்கே இருக்கோ? கூவாத்துக்கு நடுவுல இருக்கு. ஓ உங்க ஊர்லயே 6 கூவும்? ஆமா 6 கூவும் 7 பாட்டு பாடும் 8 டான்ஸ் ஆடும். இதோட இந்த இடத்த விட்டு போயிடலாம். இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இங்க இருந்து நடந்தே கூட போயிடலாம். இதுக்கு பேர் தான் 1000 லைட். என்ன ட்ரவுசர் கழட்ட போறியா? அட பாவிங்களா டேய், நல்லதா டைலாக போட்டாலே எங்கேயாவது வெட்டி எடுத்துருவாங்க. நீ டவுசரை கழிட்டு அன்றாட காய போடுன்ற மொத்தமா எடுத்துட போறாங்க சாமி. அம்மா 1000 லைட்னா 1000 விளக்கு. ஓ முத நீ பல்ல விளக்கு ரொம்ப நாறுது. ஏய் மேன் நீ சீட் பண்றே. 1000 விளக்கு சொன்னேன், இங்க 16 லைட்ஸ் தான் இருக்கு, அதுல பாதி எரியல. நான் என்ன பண்றது? நடக்கிற ஆட்சியில பாதி லைட்டாவது எரியுதே, அதோட சந்தோஷப்பட்டுக்கோ. ஏய் மண்டையாச்சி மண்டச்சி, அதாவது 1000 லைட்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? 1000 விளக்கோட அலாவுதீன் பக்கத்துல ஒரு பூதத்தோட நிப்பான்னு பாக்குறியா? பேருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு உன் பேர் என்ன? ஏஞ்சல். ஃபாரின்ல இருந்து வந்திருக்க, ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்க. உன்னை பார்த்தா ஏஞ்சல் மாதிரியா இருக்கு. கோட்டானுக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருந்து ஏஞ்சல் இல்லையா? அந்த மாதிரி தான் இடத்துக்கும் பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே கூல் கூல் கூல். அப்படியே பள்ள நோண்டி செடி வச்சிரு. அடி போடு. பார்த்துட்டல 1000 விளக்க. இந்த விளக்கம் போதும். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். வா பாத்தியா? இதுக்கு பேர் தான் மெரினா பீச். ஓ மெரினா. இங்க என்ன பண்ணுவாங்க? இங்க ஆணும் பெண்ணும் 2 பேரா கூடி. ஏய் மேன் ஸ்டாப், மேலே பாரு. ஏய் உன் வாய் அப்படியே எங்க ஊர் மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் மாதிரியே இருக்குமே. ஏய் என் கூட சேர்ந்து என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டியா? அது இல்லம்மா, ஆணும் பெண்ணை 2 பேரா இங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கஸ்கஸ் தான். ஓ கஸ்கஸ்னா இன்னும் எல்லாத்துக்கும் விளக்க கேட்கறியே? நீ என்ன ஃபாரின் லேடி மாதிரியே தெரியல. கச்சு கச்சுன்னா கச்சு கச்சு தான். நீ பார்த்துட்டல. நோ ஆங்கிரி நோ ஆங்கிரி. அடி போடி, ஜாங்கிரிலாம் வாங்கி கொடுக்க முடியாது. இந்த ஜாங்கிரி விற்க மாட்டானுங்கடி, சுண்டல் தான் விற்பானுங்க. அதுவும் நம்ம கிட்ட என்ன பேச்சு? உன்னை நான் வந்து சுத்தி காட்டுறேன், அது மட்டும் தான் பேச்சு. வா போலாம். பா ஃபைனலா ஒரு இடத்துக்கு வரும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். மெட்ராஸ்ல நீ சுத்தி பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னா இந்த இடத்துல தான் உங்க அப்பா மாமா சித்தி சித்தப்பா உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தனித்தனி பெட்டியில கூண்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க. இதுதான் வண்டலூர் ஜூ. ஏய் மேன் எங்களே பூரா கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. உங்க சொந்தக்காரங்களை எல்லாம் திருவண்ணாமலையில சுத்தி சுத்தி தாவி திரியிறாங்க. அவங்க கிரிவலம் போறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கிரிவலம் போறவங்க எதுக்கு மலை மேலே தவுறாங்க? அவங்க இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா காணல பார்க்க போறாங்க. நீ சீட் பண்றே. என்ன மெட்ராஸ் குவாட்ரேன் சுத்தி காட்டுறேன்னு சொல்லி கூட்டு வந்து இப்போ வரை நீ சென்னை தான் காமிச்சிட்டு இருக்கே, மெட்ராஸ் இன்னும் வரவே இல்லை. ஐயோ அடி விளங்காத சிரிக்கி. டேய் சென்னையும் மெட்ராஸும் ஒண்ணு தாண்டி. இவ ஃபாரின்ல படிக்காத நாய் போலக்குதியா? நம்ம ஊருக்காரங்க சொல்லுவாங்களே, இங்கிலீஷ் படம் பார்த்த மாப்பிள்ள எல்லாரும் இங்கிலீஷ்லயே பேசுறாங்கன்னு. அந்த மாதிரி அறிவாளி இந்த நாய். ஃபாரின்ல படிக்காத நாய். சென்னை மெட்ராஸ் எல்லாம் ஒண்ணு தாண்டி. டேய் தபா பேசுனபடி $100 எடுத்து வைடி. ஃப்ராட் மேன் ஃப்ராட் மேன் பாடு. எங்க காசு எங்க? பேக் எடுத்துட்டு வரேன் மேன். $100. ஓகே $100 ன்னு கேட்டேன் மேன். யா இதுல எக்கச்சக்க டாலர்ஸ் இருக்கு. ஃபுல்லா நீயே வச்சு சந்தோஷமா. ஓகே பேக் ஹேப்பி. ஐ அம் ஹேப்பி. பை போ பை. ஐயோ அம்மா டேய் அந்த பொண்ணை பிடிங்கடா. அவன் ஏமாத்திட்டாங்க. இந்த பாருங்க $100 கொடுக்குறேன்ட்டு பெருமாள் கோயில் டாலரு, முருகர் கோயில் டாலரு, திருவேற்காடு டாலரு, எங்கன்னா கோயில் வாசல்ல பிச்சை எடுத்திருக்க அந்த நாய். நான் எப்பேற்பட்ட டுபாக்குரு? இந்த டாலரை வித்து காசாக்க வேண்டித்தான். டாலர் டாலர் முருகர் டாலர், பெருமாள் டாலர், திருவேற்காடு மாரியம்மா டாலருங்கோ. டாலரு டாலரு. ஹை ரிமூவ் த ஹேண்ட்ஸ். எட்ரா கையா.
நான் எவ்வளவு பெரிய ஃபேமிலி நான் கை வைக்கிறேனே. யாரா நீ? நாங்க சிபிசிஐடில இருந்து வரோம். வாங்க. எனக்குண்ணா நீ டாலர் மோசடி கேஸ்ல கைது செய்யப்படும். ஐயோ அம்மா. அட பாவிங்களா பாவிங்களா. டேய் 5000 கோடி டாலர் 10,000 கோடி டாலர் அந்நிய செலவாணி மோசடி பண்றானுங்க. அவனுங்கெல்லாம் விட்டுறானுங்க. 10 ரூபாய் முருகர் கோயில் டாலரை பிளாக்ல விற்க வந்து என்ன பிடிக்க வந்துட்டான் பாரியா. தினேஷ் அண்ட் சிவாவுடைய சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ சொல்லுங்க இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கவுண்டர் சாரை வந்து அது பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்காங்க. அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, நீங்கள் பின்னிட்டீங்க பிரதர். நீங்கள் சீரியஸாக அது அவரை வந்து நோ ஒன் கேன் ரீப்ளேஸ். அது சான்ஸே கிடையாது. அவர் இந்த மாதிரி ஏதாவது அப்படி பார்த்துட்டு நம்மளோட அந்த ஆசையை வந்து அதை தணிச்சிக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லா பண்ணீங்க. அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த அப்படி கையை வச்சுட்டு உட்காடுறது, அப்புறம் அந்த டான்ஸ் போடுறது, அதெல்லாம் வந்து அந்த அப்புறம் வாய்ஸ் மாடுலேஷனு, அதெல்லாம் செமையாக பண்ணிட்டீங்க. அப்படியே ஃபாரின் லேடிக்கான அத்தனை அம்சங்களும் உங்ககிட்ட இருக்கு. ஐயோ பொங்கல் நைஸ். தேங்க்யூ. அது ஒரு மாதிரி ரொம்ப காமெடி. இந்த ஷோன்றது வந்து சிரிக்கணும், அதுதான் எக்ஸ்ட்ரான்றது வந்து அதுக்குள்ளே ஒரு சமூக கருத்தை நம்ம சொல்ல வரோன்றது. சொல்லணுன்ற அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. அது அவங்கவுங்களோட தாட்ஸ்குள்ளே இருக்கிற விஷயந்தான் இது. பட் நீங்கள் வந்து என்ன நமக்கான ஷோ என்னவோ அந்த ஷோக்கான விஷயத்தை நீங்கள் இதுக்குள்ளே பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். ஸோ பியூட்டிஃபுல். ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஒரு டீமுக்கு இன்னொரு டீம்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் இங்கே இப்போ வரப்போகிறவங்க பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வரப்போகுது. எஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்ததாக பர்ஃபார்ம் பண்ண வர இருக்காங்க பிரியா அண்ட் லோகேஷ். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து டிஃப்ரெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேசிட்டே இருப்பாங்க, அதில் வந்து நமக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? குடும்பத்தை வச்சு பேச போகிறோம். யார் குடும்பத்தை? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமாக சொல்ல போகிறீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. தண்ணி கொடான்னு பாட்டு போயிருக்குது. நீ நான் பாட்டில் இருந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருக்க. தமிழ்நாட்டில் பாட்டிலையாச்சும் தண்ணி கிடைக்குதுன்னு யோசிடா. ஐயோ சரி சரி. எப்போவுமே எங்கள் அக்கா வந்து இருங்க, எங்கள் அக்கா வந்து எப்போவுமே கலகலன்னு சிரிச்சிட்டே இருக்கும். என்ன இன்னைக்கு டல் அடிக்குது மூஞ்சி? ஏங்கா மாமா உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா இல்லையாக்கா? ஏமாந்துட்டோம்டா லோக்கி. ஏமாந்துட்டோமா? ஆமாடா. என்ன பண்ணாரு? மாமாக்கு நான் 3ஆவது வாரமா கட்டி குத்துருக்கீங்க. 3ஆவது வாரமா? ஆமாடா சொன்னாங்க. மீதி 2 பொண்டாட்டி யாருக்கா? டேய், அவரோட முதல் பொண்டாட்டி சிங்கு, 2வது பொண்டாட்டி வாஷ் பேஷன். அல்பத்தனமா சிங்க் வாஷ் பேஷன்ன்ற புரியலையா? நான் சொல்றேன் கேட்டுக்கடா. நைட்டு 11 மணிக்கு ராப்பிச்சுக்காரன் வர டைமுக்கு வராரு. நானும் சில டைம்ல சோறு எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். வந்தா என்ன பண்ணணும்? பொண்டாட்டி மூஞ்சில பவுடர் இருக்கான்னு பார்க்கணும், தலையில பூக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம சிங்கியும் வாஷ் பேஷனையும் போய் இப்படி சிபிஐ ரைடு மாதிரி சுத்தமா இருக்கிறது தப்பு இல்லையே. சுத்தமா இருக்கிறது தப்பு இல்லடா, சுத்தமாகிறாரு அதான் தப்பு. சரி, இந்த அந்த புறத்து அழகிங்கெல்லாம் இருக்காங்களா மாமாக்கு? ஐயோ, அது ஏன்டா கேக்குற? அவரோட அந்த புறத்து அழகிங்கெல்லாம் யார் தெரியுமா? எங்க வீட்டு பாத்ரூமோ லெட்டினோ தாமா. உன் புருஷன் சரியான அப்பாஸாக்கறா இருக்கா? அப்பாஸ் கூட விளம்பரத்துக்கு தாண்டா ஆட்பிகே எடுத்துட்டு வருவாரு. என் புருஷன் 24 மணி நேரம் ஆட்பிகே வச்சுக்கின்னு தேய் 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 தேய்ச்சிட்டு இருக்காருடா. அதையே தேய்க்கிறாரு. இல்லக்கா, கூட பாத்திரம் பண்ண எல்லாத்தையும் கூட சேர்ந்து தேய்க்கலாம் இல்லையா? அவர் பல்லையே ஒழுங்கா தேய்க்கிறதுல பாத்திரத்தை எங்க தேய்க்க போறாரு? சரி, அந்த கிளாஸ் எல்லாம் உருட்டி நின்றாருன்னா என்னத்த கேக்குற? சிங்க்ல ஒரு டம்ளர் இருக்குடா. இவர் பூரா அலமாரில இருக்க மொத்த டம்ளரை வீசு 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 வீசுன்னு வீசுறாரு. ஐயா, மாப்பிள்ளைக்கு தான் அப்பவே வீசிங் ப்ராப்ளம் கூட மாமா சொன்னார்ல. அதானடா இது. சரி, உன் புருஷனுக்கு லவ் பண்ணவே தெரியலக்கா. உன்னை நான் எப்படி எல்லாம் லவ் பண்ணுவேன் தெரியுமா? எப்படிடா தங்கம்? எப்படி லவ் பண்ணுவேன் தெரியுமா? எப்படி லவ் பண்ணுவேன்
தெரியுமா? அது அப்புறமா பண்ணிக்கலாம். எப்படி லவ் எப்படி லவ் பண்ண தெரியுமா? சொல்டா. நம்ம லவ் பண்ற பொண்ணு எப்படி பாத்துக்கிறோமோ அத பார்த்து நம்ம லவ்வரோட ஃப்ரெண்ட் நம்ம கூட ஓடி வரணும். விளங்கிடும். என் புருஷனே மேல இருக்கு. அக்கா நான் லவ் ப்ரொபோசலே பண்ணிருக்கேன்க்கா. நீ மூஞ்சி ஒரு நாள் கூட ஒரு பொண்ணை கூட காமிச்சது இல்ல. நீ லவ் ப்ரொபோசல் பண்ணிட்டியா? சூப்பரா கும்முன்னு நச்சுன்னு சும்மா பக்கவான ஃபிகரை புடிச்சு நேரா ஐ லவ் யூன்னு ப்ரொபோஸ் பண்ணேன்க்கா. அப்புறம் அந்த பொண்ணு என்னடா சொல்லுச்சு? செருப்பு பிஞ்சிரும். பயந்து ஓடி வந்துட்டியே. ஓடி வந்தேன் சார், ஓடி வந்தேன். பயத்தினால் அல்ல. அவள் செருப்பு பிய்ந்து விட்டால் வெயிலில் தொட்டு அவள் பாதம் புண்ணாயிடு விடுமே சார். ஏக்கத்தில் சரி இவ்வளோ கிழின்னு கிழிக்கிறியே, உன் புருஷனை நீ எப்படி பாத்துக்கிற? அவர் என்ன சூப்பரா பாத்துக்கிறேன் சார். சூப்பரா பாத்துக்கிறியா? ஃபுல் அடிச்சாலும் புருஷன், ஆஃப் அடிச்சாலும் ஹஸ்பண்ட். ஆக்கங்கட்ட குடும்பமா இருக்கு. இப்படி தமிழ்நாட்டு பொண்ணா சூப்பரா பாத்துக்கிறேன். எப்படி அவர் பாத்திரம் தேய்ச்சார்னா தூரமா நின்னு நல்லா தேய்க்கிறாரான்னு பாக்குறேன். அவரு துணியை துவைச்சார்னா கிட்ட போய் கம்மியா இருக்கா, இன்னும் எங்க அம்மா புடவை 2 போடலாமான்னு பாக்குறேன். அவரு சமைச்சு வச்சாருன்னா ருசி நல்லா இருக்கான்னு கிட்ட போய் ருசிச்சு பாக்குறேன். இதை விட ஏமா நீங்க சொல்லுங்க, இதை விட ஒரு பொண்டாட்டி நல்லா பாத்துக்க முடியுமா அவரை? சரி, இவ்வளோ நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குஜாலாகிறான்னு பார்த்தேன். இது சொல்றத பார்த்தா கல்யாணம் பண்ற மூடே போச்சு. நீ சொல்ற பேசலாம் இனிமேல் நான் கேட்க மாட்டேன். கிளம்பினா இருக்கேன் போ. ஆமா, நீ ஏன்டா கேட்க போற? நீ எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல. ஆமா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ அம் a business magnet, you know. business magnet. ஆமா. இது கஷ்டப்படுதேன்னு இதுக்கு கடனைப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பக்கத்து வீட்டுல அடிக்கிய வித்து 4 ஆட்டையும் மாட்டையும் வாங்கி கொடுத்தா இன்னைக்கு எவ்வளோ பேச்சு பேசுது பாத்தியா? இதெல்லாம் BE ME BTech MTech ஏன் என்ன மாதிரி டீச்சர் ட்ரைனிங்னு சேர்த்து தெருவா அலைய விட்டுருக்கணும். தெருவா அலைய விட்டுருக்கியா? சரி, ஏதாவது ஒரு கதை சொல்ல, எனக்கு கேட்கணும். ஆமாடா லோக்கி, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு ஒரு அட்மின் இருந்தாரு. டேய், நம்ம அரசியலே பேசக்கூடாதுன்னு வந்துக்கிறேன்டா. ஏன்க்கா அரசியல் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? இன்னைக்குலாம் அரசியல் எல்லாம் ஜாலியா வராங்கப்பா. நம்ம ஜூலி கூட தான் வருது. ஜூலி வருதா? அதம்மா பாரு, இந்த மாதிரி தப்பு பண்ற நிறுத்து. நீட்டி பேசுற முதல்ல நீட்டை நிறுத்தணும். நீங்க முதல்ல நீட்டை நிறுத்தணும். நீட்டை நிறுத்தணுமா? எதுக்கு நீட்டை நிறுத்தணும்? ஏன் நீட்டு நிறுத்தணும்? நானே நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீட் எக்ஸாம். ஏன்டா டாக்டர் ஆகிறதுக்கு அவ்வளோ ஆசையா? அதெல்லாம் இல்லை. நம்ம அப்பா ஒரு கஞ்ச பையன். என்னைக்காவது பக்கத்து இருக்காது கூட்டின்னு போயிருக்கானா? பக்கத்து வீட்டுக்கே கூட்டின்னு போக மாட்டாரு. ஆமா, இப்பெல்லாம் அவங்க 1000 ரூபாய் கொடுத்து அதர் ஸ்டேட்டுக்கு இலவச சுற்றுலா அனுப்புறாங்களாமே. எங்கள் அப்பா தேவசம் பண்ண முடிவு பண்ணிட்டான். அக்கா இருக்கா? நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னடா வந்துச்சு செல்லம்? ஐயோ, இவன் ஆனா ஊனா போய் உட்காந்து பாரு. ஐயோ, மறக்கல. இங்க வா. இல்லக்கா, சித்தப்பா போயிட்டாரா? அது போயிருந்தா கூட போயிருவாளே. பெரியப்பா போயிட்டாரா? ஐயோ, அதுவே சந்தோஷப்பட்டிருக்கேன். ஐயோ, என் புருஷன். ஐயோ, அந்த ஆளு போனா கூட சந்தோஷம். இல்லக்கா, மழை பெஞ்சு கிரிக்கெட் மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுக்கா. அட பாவி, விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு கவலைப்பட யாரும் இல்ல. கிரிக்கெட் பார்க்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னு கவலைப்பட இவனுங்க இருக்காங்க சார். ஆமாக்கா, அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆண் மகனை நாட்டுக்காக அனுப்பணும்னு சொன்னாங்கக்கா. ஆமாடா, இன்னைக்கு நாட்டுக்காக வீட்டுக்கு ஒரு ஆண் மகனை விவசாயத்துக்காக அனுப்பணும்டா. நம்மளும் வெட்டியா பேசுறத விட்டு வா விவசாயம் பண்ண போலாம். ஆமாடா, விதைகள் கீழ் நோக்கி விதைக்கப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். கரெக்டுக்கா. விழும்போது விதையாக விழு, எழும்போது விருட்சமாக எழு. விவசாயத்தை காப்போம், நாட்டை போற்றுவோம். பிரியா அண்ட் லோகேஷோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? அதான் காமெடி ஷோன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. பட் இவ்வளோ கருத்தை வந்து முன்வைக்கிற ஷோவாக எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். அது இவங்களோட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாம் அப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து நாட்டுக்கு ஒரு ஆள், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து நாட்டுக்காக வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அனுப்பணும்னு சொல்கிறது இருக்குல்ல, இதுதான் வேணும். ஸோ அந்த விவசாயம்ன்றது வந்து அதுவும் வந்து நம்மளோட அந்த ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இவங்க சொல்கிற அந்த கருத்து வந்து ரொம்ப உண்மையிலே ஆச்சு. அப்போ உங்களுக்கு அது மேபி நீங்கள் டீச்சரா நீங்கள்? சூப்பர். ஓகே. இல்லை அது உங்களோட ஸ்டூடெண்ட்டே கூட சேர்ந்து அவரை வந்து ஸோ இதுதாங்க இந்த சுதந்திரம் தான் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து பறிக்கணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இன்னமும் இந்த மாதிரியான விதைகளை நீங்கள் விதைச்சிட்டே இருங்க. ஸோ வாழ்த்துக்கள்.
நடிகனாக மாறியாச்சு. இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய டேலண்ட்ஸை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அண்ட் இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாருமே சிரிக்க வைக்கணும் அப்படின்றது தான். பட் அதையும் மீறி நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. பர்டிகுலராக இந்த எபிசோடில் நாங்கள் எந்த தீமும் கொடுக்கல, கருத்துலாம் வேணுன்ற மாதிரி தீமே கொடுக்கல. பட் ஆளாளுக்கு ஒரு கருத்தோட இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்றதை வந்து முன்வைக்கிறீங்க. ஃபைன், எல்லாருமே இன்னைக்கு இந்த எபிசோட்ஸ் பார்த்து நல்லா சிரிச்சிருப்பீங்க, அதே சமயம் சிந்திச்சிருப்பீங்க. இப்போ நம்ம ஷோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கெஸ்ட்டோட சேர்த்து எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு வரலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இவங்களுடைய நிறைகள் சொல்லி பாராட்டினீங்க, குறைகள் சொல்லி அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் கைடும் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் திஸ் ஷோ. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் எங்கள் கூட கலந்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் பரிசாக கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இது இவங்க நிறைய கருத்து சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நான் கருத்து சொல்ல முடியாது. இல்லை அதுதான் சொல்லுங்கள். ஷோ எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு இதை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க? இல்லை, நான் சிரிக்கணும்னு வந்தேன், பட் என்னுடைய சிந்தனையை வந்து இன்னமும் ஆழமாக யோசிக்க வைக்க, சிந்தனையை தூண்டுறதுன்னு இருக்குல்ல. ஸோ ஒரு எல்லாம் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிற ஒருத்தங்கிட்ட இவ்வளோ ஒரு சமூக பொறுப்பும் அக்கறையும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ ரெண்டாவது, பெரும்பான்மையாக பார்க்குற இந்த மாதிரியான ஒரு ஊடகத்தின் மூலமாக உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்களே, ஸோ அதுதான் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டு நம்ம வந்து சொல்லும்போது அது நிறைய பேரை போய் ரீச் ஆகாது. பட் ரீச் பண்ணுற இடத்துல சொல்லும்போது தான் அந்த கருத்துக்கு வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணுற இடத்துல இருந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கருத்து வந்து இப்போ நான் போய் இன்னொரு நான் பார்க்குற ஊடக நண்பர்கள்ட்டையும் சரி, பொது ஜனங்கள்கிட்டையும் நான் அந்த விஷயத்த சொல்லுவேன். நான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, போய் பாருங்கள் அப்படி. இது பொதுவாகவே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு காமெடி ஷோ அப்படிங்கும்போது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவை மட்டுமே தான் பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சமூக அக்கறையும் கருத்தையும் வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற இடமா அது நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு கலைஞர்களை சந்தித்தேன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுக்கு நான் கலைஞர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், வாழ்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஓவராலாக நம்ம ஷோ பார்த்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸோட உங்கள் எல்லாரையும் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். Until then, bye from சுமையா, தணிகை and team. நடிகனாக மாறியாச்சு.